ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான பிளட் லேட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா எபிசோட்ஸ்லையுமே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களுமே முடிஞ்ச அளவு பொறுமையாக பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வளன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளட் லேட் சீசன் 1 எபிசோட் 4. அந்த புக்கை எழுதினது யாருன்னு பார்த்ததும் நம்ம ஹீரோ செம ஷாக் ஆகி பயந்துட்டு இருக்கான். டீமன் வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் ரேங்கிங் கொண்ட டீமன் வேற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனை நமக்கு காட்டுறாங்க. நோபல் டீமன். அதுக்கப்புறமா ஏன்ஷியன் பிளட் லைன் இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல தான் வாழ்வாங்க. அங்கதான் அவனும் இருக்கான். பிராஸ்டி பிளட். அவன் தான் இந்த புக் எழுதுனது. அவன் எங்க அண்ணன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லப்போ அவன் பயப்படுறத பார்த்தா எனக்கு நம்ம நல்லதா தோணல அப்படின்ட்டு அந்த உல்ஃப் சொல்றான். இந்த நோபல் டீமன் இருக்கிற இடத்த டீமன் வேர்ல்ட் அக்ரோபோலிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றபடி தான் இந்த டெரிட்டரியில இருக்கிற எல்லாருமே நடந்துக்கிடணும். இந்த டெரிட்டரி பாஸ் எல்லாத்தையும் விடவோ அவங்க ரொம்பவுமே ஹை லெவல் டீமன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பூனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனா இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஏன்னா இவனும் ஒரு ஹை லெவல் டீமன் தான். இவன் பிளட்ல ஏன்ஷியன் பிளட் ஓடுது அப்படின்னு சொல்லி உல்ஃப் சொல்றான். ஆனா ஹை லெவல் டீமன் என்ன அங்க கூப்பிடாம என்னால அங்க போக முடியாதுன்னு சொல்லப்போ இவா உன்னை டெலிபோர்ட் பண்ணி கூட்டிட்டு போவா அப்படின்னு உல்ஃப் சொல்றான். நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், என்னால அங்க திரும்ப போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படவும் அந்த பொண்ணுக்காக நீ விட்டா என்ன கொன்றுப்ப, அந்த லெவலுக்கு தைரியமா போனியே, இப்போ அந்த தைரியம் எங்க போச்சு, நீ கண்டிப்பா அந்த அக்ரோபோலிஸ்க்கு போற அப்படின்னு சொல்லி அவன் சொல்லப்போ சரி ஓகே போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோவோட அண்ணனை நினைச்சு அவர் ரொம்பவுமே கொஞ்சம் பயப்படுறான். நான் போறதாவே ஒத்துக்கிடலையே அப்படின்னு சொல்லி அந்த டெலிபோர்டேஷன் கேர்ள் சொல்லவோ ஃபுயோமி அழுதாதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பிரச்சனை, அதனாலதான் எனக்கும் பிரச்சனை, ஆனா நீ அழுதா எந்த பிரச்சனையும் இல்ல, ஒழுங்கு மரியாதையா பண்ண இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுறான். இவன் தைரியமா பேசுறது பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுதாங்க. நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க, அது வரைக்கும் ஃபுயோமி என்ன பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உல்ஃப் சொல்லவோ ஏண்டா அப்படின்னா நீ இதுக்கு தான் இவ்வளவு வீரவசனம் பேசினியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா அவனை டக்குன்னு அந்த போர்ட்டலுக்குள்ள தள்ளி விட்டுருதான். நான் இன்னும் போர்ட்டல் ரெடியே பண்ணல, சரி ஓகே அதுவும் நல்லதுதான், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெல் இப்ப அந்த இடத்துல இருந்து போறா. நம்ம ஹீரோ பார்த்தா பெல்லோட சீக்ரெட் ரூம்ல இருக்கான். இந்த இடம் ஏன் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா பொண்ணுங்களோட ரூம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ எக்ஸ்பிளைன் பண்றா. உல்ஃபுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் அவன் ஆளுங்க ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. மூக்க லைட்டா டச் பண்ணவுமே உல்ஃப் இப்ப நார்மலா மாறிடுதான். பாஸ் இந்த ட்ரெஸ் நான் தான் செலக்ட் பண்ண, எப்படி இருக்கு அப்படின்னு அவன் கேட்கவும் அதனாலதான் இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு உல்ஃப் சொல்றான். இப்போ ஃபுயோமி கியூட்டா அந்த இடத்துல வந்து நிக்கவோ ஃபுயோமி ட்ரெஸ்ஸையும் நான் தான் செலக்ட் பண்ண அப்படின்னு அவன் சொல்லவோ உன்னை கடைக்கே அனுப்பி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி உல்ஃப் திட்டுறான். பெல்லோட அந்த சீக்ரெட் ரூம்ல போய் நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வரான். சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ போறா. ஆனா நம்ம ஹீரோ வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத அவ பாத்துட்டே தான் இருக்கா. அவ ரூம்ல ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கான். ஆமா உல்ஃப் நீயும் ஒரு நோபல் டீமனா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பூனை கேட்கவும் நான் வீட்டை விட்டு ஓடிலாம் வரல, அவங்க என்ன ஒதுக்கிட்டாங்க, நான் பியூர் பிளட் கிடையாது, நான் ஒரு ஹைபிரிட், உல்ஃபுக்கும் வேம்பயருக்கும் கலந்து பிறந்த ஒரு பையன் தான் நான், அதனாலதான் என்ன வெறுத்து ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லவோ ஓ அதனாலதான் நீ எல்லா டெரிட்டரிக்கும் பாஸ் ஆகணும்னு நினைச்சு ஒரு ஹை லெவல் டீமனா மாறி உங்க அப்பா அம்மா மனசு இடம் பிடிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த பூனை அழுதுட்டு இருக்கவும் அப்படிலாம் ஒன்றும் இல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு திரும்பும்போது ஹீரோயினா அழ ஆரம்பிச்சோடனே ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி அவன் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறான். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட மனசை கவரலாம் அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருக்கா. உன்னோட பிளான் தான் என்ன, நீ எப்பவுமே என்ன ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ற மாதிரியே தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு சொல்லி, ஆனா நீ இன்னுமே என்கிட்ட ஏதோ ஒன்று மறைக்கிற, அதை காட்டு அப்படின்னு அவ சொல்லவும் நம்ம ஹீரோ பயப்படுறான். நீ பயப்படுறத பார்த்தா காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கிண்டல் பண்ணுவோம். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட மேஜிக் பவர் ரொம்பவுமே அதிகமா இருக்கு, அதை யாரோ போட்டி வச்சிருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அதுக்குள்ளே இருந்து அது ஓவர்ஃப்ளோ ஆகுற மாதிரி தெரியுது, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு வா சொல்லவோ அதுக்கான கீ எங்க அண்ணன் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்டெஸ் உன்னோட முழு பவரையும் நான் வெளியே கொண்டு வரேன், அண்ணன் மேல நீ முழுசா நம்பிக்கை வை, இது கொஞ்சம் உனக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உன்னோட ஃபுல் பவரை நான் வெளியே கொண்டு வரேன். ஸ்டெஸ் அண்ணன் மேல திரும்பவும் நம்பிக்கை வை, இந்த குகையில நீ 7 நாள் வாழு. ஸ்டெஸ் அண்ணன் மேல திரும்பவும் நம்பிக்கை வை, உன் பவரை நான் வெளியே கொண்டு வரேன். என்னாச்சு அப்படியே அமைதியா இருக்கிற, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் கடைசியா தான் எனக்கு தெரிய வந்துச்சு எங்க அண்ணன் என்ன இத்தனை நாள் கொல்றதுக்காக ட்ரை பண்ணிருக்கான்னு. ஸ்டெஸ் கடைசியில நான் ஒரு வழியா இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் உன்னை கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உன்னோட மேஜிக் பவர் ரொம்பவும் அதிகமா இருக்கு, இதை வச்சு நம்ம அதை சீல் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் நம்ம ஹீரோவை ஹார்ட்லயே சுட்டுருதான். இதுக்கப்புறம் நீ கவலைப்பட தேவையில்லை ஸ்டெஸ், நீ ரொம்பவும் சேஃபா இருப்ப, இந்த சீலை என்னால மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்றான். இதுதான் நடந்துச்சு, இப்போ வரைக்கும் அந்த புல்லட் என்னோட ஹார்ட்லயே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பிளாஷ்பேக்கை முடிக்கிறான். பிளாஷ்பேக்கை கண்டுக்கிடாம அவ பாட்டு போனை நோண்டிட்டு இருக்கப்போ ஹே இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டா இதுதான் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோ ஸ்மார்ட் போனை பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கான், அதுல எல்லாத்தையும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். கண்டிப்பா இவன் என்னோட மேஜிக்கை திருடல, ஆனா இவனோட அந்த சீல் பண்ண மேஜிக்கை பார்க்கணும்னு எனக்கு ஏன் ரொம்ப ஆர்வமா இருக்கு, எனக்கு புரிஞ்சு போச்சு, ஏன்னா நான் ஒரு ட்ரெஷர் ஹண்டர் அப்படின்னு சொல்லி பெல் காமெடி பண்ணிட்டு இருக்கா. இங்க ஃபுயோமி ஒரு மாதிரி தூக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கா. ஹே ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லி உல்ஃப் சொல்லவோ கர்ச்சீஃப் எடுத்து அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ ஸ்மார்ட் போன்ல மாங்கா வரதை பார்த்து செம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கவும் நாளைக்கு காலையில நீ உங்க அண்ணனை பார்க்க போற, மொத வேலையா அந்த சீலை ரிமூவ் பண்ற அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ நான் எதுக்காக அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். போய் ஒரு பொண்ணு கிட்ட போய் தோத்து போயிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் நான் ஒன்னும் உன்கிட்ட தோத்து போகல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஓ சார் இன்னும் தோத்து போகலையா அப்படின்னா உங்களுக்கு தோல்வினா என்ன நான் காட்டுறேன் வாங்க சார் அப்படின்னு சொல்லி அவ ஒரு ரூமுக்கு கூப்பிடுறா. சரி வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ என்னது மோதி பாக்குறதா, என் வரல கூட அசைக்காம நான் உன்னை தோல்வியை ஒத்துக்கிட வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து போறா. நம்ம ஹீரோவால அந்த ரூமை விட்டு இப்ப வெளியவே எஸ்கேப் ஆக முடியல. இங்க ஃபுயோமி என்னடானா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் ஏன் வர இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போதே தூங்கிடுதா.
முடியாதா? சரி நான் தோல்வியை ஒத்துக்கிடுதேன், நான் எவ்வளவு வேணா மறந்து பிடிக்கலாம், ஆனா கண்டிப்பா என்னால இந்த இடத்துல இருந்து வெளியே போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, பரவாயில்ல நீ ஒரு முட்டாள்னு நினைச்சேன், உனக்கும் மூளை இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. என்னோட ஃபுல் மேஜிக் பவர் மட்டும் இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு நான் உன்னை தோக்கடிச்சு உன்னை கெஞ்ச விட்டுருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, என்னது இவன் என்ன கெஞ்ச விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு பெல் கொஞ்சம் வெக்கப்படுறா. சரி ஓகே நான் உனக்கு டின்னர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் ஹியூமன் வேர்ல்டுல இருக்கிற சூப்பரான ஒரு டிஷ்ஷை வாங்கி கொடுக்குறா. நம்ம ஹீரோவோ அதை சாப்பிட்டுட்டு உன்னை மோசமான பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா நீ ரொம்பவுமே நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவோ அவ இன்னும் கொஞ்சம் வெக்கப்படுறா. ஸ்ட்ராங்கான பர்சனை தான் நான் லவ் பண்ணுவேன், என்கிட்ட தோத்து போன ஒருத்தனை கண்டிப்பா லவ் பண்ண மாட்டேன், ஆனா இவனை பார்க்கும்போது எனக்கு ஏன் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. சரி இவளை கொண்டு போய் ரூம்ல தூங்க போய் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவோ, நான் ஏன் பண்ணணும்னு கேட்டா என்னால கண்டிப்பா தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லவோ, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவளை தூக்கிட்டு போறான். பார்த்தா அந்த பூனை ஷாக் ஆகுது, அவளோட கால் எல்லாமே மறைய ஆரம்பிக்குது. நீ அந்த புல்லட்டை மறக்காம எடுத்துரு, இல்லைன்னா உன்னை கூட்டிட்டு போக வரமாட்டா அப்படின்னு சொல்லி அவ விட்டுட்டு போகமோ, நான் இந்த இடத்துல இருந்து ஆல்ரெடி ஓடி போயிருக்கேன், எனக்கு திரும்ப போக வழி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான். அந்த சீலை இவன் எடுக்கலன்னா என்ன, அதை எடுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ அங்கிருந்து போறா. இப்ப நம்ம ஹீரோ பயந்து பயந்து அங்கிருந்து போய்கிட்டு இருக்கான். அண்ணனோட கண்ணில் நான் படுறது வேற விஷயம், ஆனா அவ மட்டும் என்ன பார்த்துட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோ போனா ஒரு சின்ன பொண்ணு அந்த இடத்துல வந்து நிக்கிறா. அவளை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். புயமே மறைஞ்சிட்டு இருக்கிறதுனால இப்ப உல்ஃப் வந்துட்டு டீமன் பிசியாலஜி படிச்ச ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். டாக்டர் எனக்கு நீங்க கொஞ்சம் பாக்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பேஷண்ட் கேட்கவும், டைரக்டா பீக்கர்ல இருந்து ரத்தத்தை குடிக்கிறது எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு தெரியுமா? என்ன சொன்னீங்க? நீங்க பேசுறது எதுவும் கேட்கல, மியூசிக் வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும், நானே செம டயர்டா இருக்கேன், என்ன வந்து கடுப்பேத்திட்டு இருக்க, நீலா வாழவே தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பை போட்டு டக்குன்னு அவனை கொன்றுதான். அவன் கொஞ்சம் கிறுக்கணும் கூட அப்படின்னு சொல்லி உல்ஃப் அந்த பூனை கிட்ட சொல்றான். இங்க நம்ம ஹீரோவை வந்துட்டு அந்த தங்கச்சி கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. நீ தான் நம்ம குடும்பத்துக்கே கெட்ட பேர் கொண்டு வந்திருக்க, நம்ம வீட்டு விட்டு போயிட்டல, எதுக்காக திரும்ப இங்க வந்த, என் பிரதர் கிட்ட நீ வராதா அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, ஹே நானும் உன் பிரதர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, எனக்கு அண்ணா மட்டும் தான் பிரதர், நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நான் மட்டும் தான் அண்ணன் கூட இருக்கணும், நீ அண்ணன் கூட இருக்க தகுதியே இல்லாதவன், உனக்கான ஜட்ஜ்மெண்ட்டை நான் பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ ஆக்ஸை தூக்கி தரையில அடிக்கவும், ஹை லெவல் டீமன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நோபல்மன் யூஸ் பண்ற ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை ஒரு பிரிசன்குள்ள தள்ளி விடுறா. டீமன் வேர்ல்டுல ஹை லெவல் நோபல் ஒரே ஒருத்தங்க கிட்ட தான் இந்த பவர் இருக்கும், அந்த பிரிசன்குள்ள தான் இப்ப நம்ம ஹீரோவா தள்ளி விட்டுருக்கா. டீமன் வேர்ல்டுலயே இதுதான் பிக்கஸ்ட் பிரிசன், அதுல இப்ப நம்ம ஹீரோவை அடைச்சு வச்சிருக்காங்க. இங்க நம்ம ஹீரோயின் எதனால மறைறா அப்படிங்கறதே உல்ஃப்க்கு தெரியல, அதனால தான் அவளை தூக்கிட்டு சயின்டிஸ்ட் கிட்ட வந்திருக்கான். டெரிட்டரி பாஸ் என்ன தேடி வருவாருன்னு நான் எதிர்பார்க்கல, நான் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்கறான். இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் என்னாச்சுன்னு பாரு பிராங்கன் அப்படின்னு சொல்லி அந்த உல்ஃப் சொல்றான். ஹே அந்த கம்பியை உன்னால பழக்கவே முடியாது, தேவையில்லாம ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லி மத்த கைதிங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா இது என்ன பட்டன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா, அந்த பட்டனை அழுத்தாதா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நம்ம ஹீரோ அதை போய் அழுத்திடுதான். ஹே அதை அவன் அழுத்திட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதை அழுத்தவா அங்க ஒரு சீக்ரெட் டோர் ஓபன் ஆகுது, அது வழியா நம்ம ஹீரோ இப்ப போய் பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல அவன் தங்கச்சி தான் நின்னுட்டு இருக்கா. ஓ இந்த இடத்துல என்ன பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, என்னோட மேஜிக் பவருக்கு முன்னாடி நீலாம் ஒண்ணுமே இல்ல, நீலாம் இந்த இடத்துல இருக்கவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு அவன் தங்கச்சி சொல்லவும், ஆமா நான் இந்த இடத்துல இருக்க தகுதி இல்லாதவன், சோ இந்த ஜெயில இருந்து என்ன வெளியே அனுப்பியத்தியா, இது என்ன இடம், கைதிங்க ஏதோ ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கான இடமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்துல இருந்து வெளியே போறதுக்கு ஒரு வழி இருக்கு, என் மேஜிக் பவரை கண்டிப்பா உன்னால தோக்கடிக்க முடியாது, ஆனா இவங்களை தோக்கடிச்சிட்டேன்னா இந்த இடத்துல இருந்து நீ வெளியே போகலாம், ஆனா யாரும் இங்க இருந்து உயிரோட வெளியே போனது இல்ல அப்படின்னு அவ சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கு அவனை சுத்தமா பிடிக்காது, ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரதர் தான் அவளுக்கு ரொம்பவோ பிடிக்கும். நம்ம ஹீரோ வர அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். சோ அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோ மேல செம டென்ஷன்ல நம்ம ஹீரோவை கொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே தான் இருக்கா. நம்ம ஹீரோவோட மேஜிக் பவரை எதுக்கு அவங்க அண்ணன் சீல் பண்ணி வைக்கணும், என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வரப்போற எல்லா எபிசோட்ஸுமே சும்மா வேற லெவல்ல இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.